இந்த இடத்துல ஒரு குட்டி பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கையில ஒரு ப்ளூ மான்ஸ்டரோட வரா ஒரு பேர்ட் ஷாப்புக்கு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேர்ட் ஹவுஸ் வந்து கேக்குறா. பட் அங்க இருக்கக்கூடிய கோல்டு மேன் வந்து பாத்தீங்கன்னா தரத்துக்கு மறக்கிறாரு. உடனே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பேர்ட் மாதிரி ட்ரெஸ் பண்ணி விட்டுறா. அது மட்டும் இல்லாம ஒரு பேர்ட் ஹவுஸையும் பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துடுறா. அவ காசு கொடுத்தோடனே பாத்தீங்கன்னா உடனே அவர் அங்க இருந்து அவரை துரத்திடுறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் அந்த பொண்ணு வரா. இந்த சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் மான்ஸ்டர் வந்து கூட்டிட்டு வரா. சோ அப்படி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய அந்த எல்லோ மான்ஸ்டர் வந்து கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மான்ஸ்டர் இந்த இடத்துக்கு வருது. அதை பார்த்தோன்னே இந்த ஓல்டு மேன் கீழே விழுந்துட்டாரு. அவருக்கு ரொம்பவே வந்து யோசனையா இருக்கு. அது மட்டும் இல்லாம அது வந்து பாத்தீங்கன்னா வெளியே துரத்துறதுக்காக ட்ரை பண்ணும்போது இந்த இடத்துல அந்த எல்லோ மாஸ்டர் அங்க இருக்கக்கூடிய ஒரு செடியை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு இது சாப்பிட்ட உடனே பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்பவே கோவம் வந்துட்டு எல்லாரையும் பாத்தீங்கன்னா அப்படியே வெளியே துரத்திடுறாரு. இதுக்கப்புறமா அந்த கடை ரொம்பவே வந்து போரிங்கா வந்து போகுது. அது மட்டும் இல்லாம அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணை பார்க்கணும்னு தோணுது. இப்ப அந்த குட்டி பொண்ணை பார்க்க வராரு. அவ வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த செடியை வந்து ரிட்டர்னா வந்து கொடுக்குறா. இப்ப அவருக்கே வந்து பாவம் ஆயிடுச்சு. சோ இவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ட்ரீ ஹவுஸே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கிஃப்ட் பண்ணிடுறாரு. சோ எப்பவுமே உங்களை நேசிக்கிற மாதிரி மத்தவங்களும் நேசிங்க. எல்லாமே நல்லதே நடக்கும்.